நீண்ட தூர பயணங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். குறிப்பாக வெளியூர் வெளிநாடு, அது வேலைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ எல்லா வகையிலுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். 11ஆம் இடம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, கும்ப ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷனா இருக்க போகுது. அதாவது முதல் செக்ஷன்ல இந்த குரு பயிற்சியோட பொதுவான விளக்கம், அது பிருகுநந்தி நாடியின் அடிப்படையில் சில கிரகங்கள் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் சில இடங்கள்ல இருந்துச்சுன்னா சில அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும். அதை நம்ம முதல் செக்ஷன்ல பார்க்க போறோம். ரெண்டாவது செக்ஷன்ல கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைல்டா, அது ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு செக்ஷன். மூணாவது தசாபுத்தியின் அடிப்படையில் கும்பராசிக்கு எந்த மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். 2025 ஒரு பிஸியான வருடம். அது கும்பராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் தான். ஏன்னா எல்லா கிரகங்களுமே பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி ஆயாச்சு மார்ச் மாதம், அடுத்தது குரு பயிற்சி வருது, அடுத்தது ராகு கேது பயிற்சி வருது. ஸோ இந்த மாதிரி வரிசையா கிரக பயிற்சிகள் நடக்குது. இது எல்லாமே கும்பராசிக்கு சாதகம், சரிங்களா? அதுதான் மிகச்சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். இந்த வீடியோவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். வரக்கூடிய 15/5/2025 அன்னைக்கு குரு பகவானானவர் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு 1, 9, 11 இந்த இடங்களையும் பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. இதை பத்தினா நம்ம டீடைலா 2வது செக்ஷன்ல பேசுவோம். இந்த முதல் செக்ஷன் மிக மிக முக்கியமானது. அதாவது உங்க ராசி கட்டத்துல மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசி கட்டங்கள்ல எத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே உங்க ஜாதக கட்டம் தெரியும். உங்க ஜாதக கட்டத்தை எப்படி பார்க்கணுங்கிற அடிப்படை புரிதல் கூட கண்டிப்பா உண்டு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஒரு 80-90% நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு உங்க ஜாதக கட்டத்தை கண்டிப்பா பார்க்க தெரியும். மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசி கட்டங்கள்லையும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அந்த கட்டங்கள்ல சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய கும்பராசி பலன்களை விட ஒரு 3 மடங்கு பலன்களை, அதாவது நல்ல பலன்களை, பொருளாதாரம், வேலை, தொழில் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா சனிக்கு குருவோட தொடர்பு ஏற்படும், சுக்கிரனுக்கு குருவோட தொடர்பு ஏற்படும், புதனுக்கும் குருவோட தொடர்பு ஏற்படும். இந்த இணை நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா சனி கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், வேலை, தொழில் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் பெற்றுவீங்க. சுக்கிரன் கொடுக்கக்கூடிய லக்ஸரி, வீடு, வாகனம், சுபகாரியங்கள் எல்லாமே நடந்துரும். புதன் கொடுக்கக்கூடிய கல்வி, அறிவு, நிதானம், பொறுமை, சந்தோஷம், மன அமைதி இது எல்லாமே புதனாலையும் கிடைச்சிடும். இந்த ஒரு பார்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா இதுக்கான பதில் அளிக்கிறேன். ஸோ உங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுல இந்த கிரகங்கள் இருக்குதான்னு மட்டும் நீங்க பார்க்கணும். இதுதான் உங்களோட வேலை. ஏன்னா இது இந்த குரு தொடர்பு கொள்வார். உங்களோட பிறப்பு கால ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்களை இப்ப வரக்கூடிய மிதுன கோச்சார குரு தொடர்பு கொள்வார். இந்த நேரம் நல்ல நேரம். இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு பயிற்சி. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், சனி பயிற்சி வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது சனி பயிற்சி கூட 2ஆம் இடத்துக்கு தான் வராரு. ஜென்ம சனி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மழை விட்டாலும் தூறல் விடல. ஆனா இதுக்கப்புறம் ஒரு குரு பயிற்சி வரும் பாருங்க, அது மிகச்சிறந்த ஒரு ராஜயோக அமைப்பை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு நேரம் வந்தாச்சு. வரக்கூடிய 15/5/2025 அன்னைக்கு கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போக போறாரு. மிக 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 சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கிரக பயிற்சி. அதாவது 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் எல்லா வகையிலுமே அது பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், சுபகாரியங்களா இருக்கட்டும், வீடு, வாகனம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் இந்த 5ஆம் இடத்துக்கு குரு. அதே மாதிரி காற்று ராசி அப்படிங்கிறதுனால வருடத்தோட ஆரம்பத்திலேயே கொடுத்துரும். அதாவது வருடம்னா நான் சொல்றது இந்த குரு பயிற்சி ஆன முதல் வருடத்திலே, முதல் 6 மாதங்கள்லயே நமக்கு அந்த பலன்கள் கிடைச்சிரும். அதுதான் விஷயம். அதன் அடிப்படையில் வேலை, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க பாடா பட்டுட்டு வந்த உங்க வேலை போல அதிகமா இருந்திருக்கும், ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைச்சிருக்காது, நல்ல ஒரு ஊதியத்தோட இருக்க மாட்டீங்க, எவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சாலும் நமக்கான கிரெடிட்டை இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கும் கடந்த ஒரு 3-4 வருடம். அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த வருட ஜூன் ஜூலைல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான ப்ராப்பரான பொருளாதார பலன்கள் ஆகட்டும், இல்ல ரெகக்னேஷன் ஆகட்டும், இது எல்லாமே கிடைக்க
ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி சஞ்சரிச்சுட்டே இருந்தா கூட இந்த 5ஆம் இடத்து குரு பகவான் புதிய கிளைண்ட்ஸ், நல்ல ஆஃபர்ஸ், நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிப்பார். அதனால நல்ல மனிதர்கள் நம்மளை சுத்தி வர ஆரம்பிப்பாங்க. வர்ற எல்லா வாய்ப்பையுமே யூஸ் பண்ணிருங்க. அதாவது இது நல்ல வாய்ப்பு, இது வந்து மோசமானது, இது வந்து குறைவானது அப்படின்னு எதையுமே நம்ம இடப்பட வேண்டாம். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. தொழில் பண்றவங்க இந்த நேரம் வந்து எந்த வகையில எந்த வடிவில் அந்த வாய்ப்பு வரும்னே தெரியாது. அதனால இந்த நேரம் ரொம்ப அவேரா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் குடும்பம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீண்ட நாளா இழுபறியா இருந்துட்டு வந்த குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருந்துட்டு வந்த அந்த ஒரு முரண்பாடுகள், குழந்தை இல்லாத தம்பதிகள், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே எல்லா வகையிலுமே கஷ்டங்கும் போது இதுவும் ஒரு சஃபரிங் தானே. இந்த சஃபரிங்லாம் இந்த 5ஆம் இடத்து குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு அற்புதமான ஒரு நேரங்க. அதாவது குடும்பத்துல நம்மளோட பேச்சு எடுபடும். இவ்வளவு நாள் அதான பிரச்சனையே, எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைக்கும் நம்ம தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் தப்பு பண்ணிட்டு நம்மளை கை காமிச்சு விட்டுருவாங்க. அது வேலையிலையும் சரி, வீட்லையும் சரி, அலுவலகத்திலையுமே செய்யாத தவறுகளுக்கெல்லாம் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் கடந்த ஒரு 3 வருடம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அந்த கஷ்டங்களுக்கான ஒரு பெரிய தீர்வா தான் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு வரப்போகுது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். குறிப்பாக வெளியூர், வெளிநாடு, அது வேலைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ எல்லா வகையிலுமே நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. 11ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். பொதுவாக 12ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூர பயணங்கள் பண்ணி அங்கே தங்குற மாதிரி குறிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி செய்யக்கூடிய டிராவல்ஸ், என்ஜாய் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த 11ஆம் இடம் குறிக்கும். 11ஆம் இடத்துக்கு ஒரு சுபரோட பார்வை வர்றதுனால நீண்ட நாள் இலக்குகள், அது ஒரு பயணமாக இருக்கலாம், இல்லை ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடே இல்லை, குலதெய்வ வழிபாடே பண்ண முடியல, இந்த மாதிரியான காரணங்களோடலாம் நம்ம இருந்திருக்கலாம். இது எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க 2025 இந்த 2 மேஜர் கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி 2ஆம் இடத்துக்கு போய் ஜென்ம சனி முடிஞ்சது, 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து இந்த அனைத்து நல்ல பலன்களையும் உங்க வாழ்க்கையில கொடுக்க போறார். இது ஒட்டு மொத்தமா நான் இதுக்கு அதுக்குன்னுலாம் பிரிச்சுலாம் சொல்லலை. எல்லாத்துலேயுமே உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு கட்டத்துக்கு உங்களை எடுத்துட்டு போயிடும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பொட்டில் அடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இது. நல்ல நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக முடியும். அதுக்கான சரியான நேரம் தான் இது. இது இந்த வீடியோவோட மெயின் விஷயம். 3வது அதை விட மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க. இந்த அட்டவணையை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே அதை பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ இதில் நான் வந்து எந்த புதுமையுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை காட்டுறதுக்கு இது ஒன்று தானே வழி, வேற வழி இல்லையா, இல்லைங்களா? இருந்தாலும் புதுசாக வந்த கும்பராசிக்காரர்களுக்காக இதை நான் விளக்குறேன். கும்பராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ உங்கள் வயதுக்கு நேராக என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. அந்த தசை தான் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது. இந்த அடிப்படையில் நான் இதை வந்து இதோட பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 4 வேரியண்டாக நான் உங்களுக்கு பிரித்து தரேன். ஃபர்ஸ்ட் வேரியண்ட்ல அந்த 5 ஸ்டார், அதாவது 100% நல்ல பலன்கள் வாங்க போற தசைகள் எதெல்லாம் அப்படின்னா, ராகு தசை. ராகுக்கு வந்து சுபர்களோட தொடர்பு வேணும், இது ஒரு கண்டிஷன். அப்புறம் குரு தசை, அப்புறம் புதன் தசை, சுக்கிர தசை. இந்த 4 தசைகளும் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த 5ஆம் இடத்து குரு கொடுக்கக்கூடிய பலன்களை விட நீங்க நல்ல நேரத்தில் தான் இருக்கிறீங்க. அதனால மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை 100% உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் நடக்கும். 2வது வேரியண்ட்ல 3 ஸ்டார், அதாவது 75% நல்ல பலன்கள் கிடைக்க போற தசைகள் எதெல்லாம் அப்படின்னா, கேது தசை. ராகு பாபத்துவம் அடைந்து, அதாவது பாப கிரகங்களோட வீட்டில் அமர்ந்தோ இல்ல பாபர்களோட பார்வை பெற்ற ராகு தசை. குருவும் அதே மாதிரி பாபகிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை பெற்ற குரு தசை. புதனும் அதே மாதிரி பாபர்களோட சேர்க்கை அல்லது பார்வை பெற்ற புதன் தசை. அதாவது ராகு, குரு, புதன் இந்த 3 தசைகளோ புத்திகளோ உங்களுக்கு நடந்து இந்த 3 கிரகங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் பாவர்களோட தொடர்போ இல்லை பாவர்களோட வீட்லையோ அந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு 75% நல்ல பலன்களை கொடுக்கும். கேது தசை 75% தான், அது ஒரு மத்தியமம் தான். அப்புறம் 50% பலன்கள், பாதிக்கு பாதி தான் கிடைக்கும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தசைகள் யாருக்கலாம் அப்படின்னா, சனி தசை. சனி வந்து என்ன இருந்தாலும் ராசியாதிபதியாவே நம்ம சொன்னா கூட அவர் ஒரு பாப கிரகம், சரிங்களா? அவருக்கும் சுபர் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த 50% கிடைக்கும். அடுத்தது கேது தசை. கேது வந்து ஏன் இங்க 2வது வாராரு அப்படின்னா, இந்த கேது தசை பாபர்களோட தொடர்பு வாங்கியிருப்பார். அப்பதான் அந்த மதியமான பலன்களை கொடுப்பாரு. அப்புறம் 25% யாரு ரொம்ப பாவம், ஈவன் 5ஆம் இடத்துக்கு சனி வந்தா கூட இன்னும் எங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றது, சனி பகவான் வந்து பாபர்களோட சேர்க்கை அல்லது பார்வை பற்று உங்களுக்கு இப்போ தசை நடந்துட்டு இருக்குன்னா இது உங்களோட கர்மா கழியக்கூடிய காலகட்டம். உங்களோட கர்ம பாடம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நீங்க வந்ததுக்கான நல்ல பலன்களோ இல்ல கெட்ட பலன்களோ நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். இதுல இந்த 5ஆம் இடத்து குருவினால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தம். இந்த உலகத்தோட யதார்த்தத்தை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த 4 வேரியன்ட் தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, அதன் அடிப்படையில் இந்த 4 வேரியன்ட்ல நீங்க எந்த கேட்டகரியில
இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உபாயம். இது உங்களுக்கு புரியலைனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.